ஹாய். நம்ம இன்னைக்கு லைஃப்பில் நினச்சது நடக்கவே மாட்டுது, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்டுட்ருக்கீங்களா? உங்களுக்கான பதிவு தாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சதும் அடையிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கண்ணீர், வேதனை, கவலை அப்படின்னு சொல்லிட்டு பெண்களாகிய நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாதும் முக்கியமாக பாதிக்குதுங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையுமே சந்தோஷம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு நாள் சந்தோஷம்னா ஒரு நாள் வலிகள், இப்படி தான் எல்லார் லைஃப்லேயும் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம மட்டும்தான் அழுதுட்ருக்கோம், நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது போல் தாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்பும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தோன்னா புரிய வரும். ஸோ நம்ம வெளியே இருந்து பார்க்குறோம், அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்களுக்கு மட்டும் நல்ல லைஃப் கிடச்சிருக்கே, அவங்க மட்டும் ஃபுல்ஃபில்லாக இருக்காங்க எல்லாத்துலேயுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுது. கண்டிப்பாக அப்படி தோன்றது மனுஷனுடைய இயல்பு தானே. ஏன்னா நம்ம நம்ம பொறாமப்படக்கூடாது, அடுத்தவங்கள பார்த்து எரிச்சல் அடையக்கூடாதுன்னு நினச்சாலுமே நம்மளும் ஒரு மனுஷன் பிறவி தானே. அப்போ அடுத்தவங்கள பார்த்து ஒரு சில சிந்தனைகள் வரும். ஆனால் அந்த சிந்தனைகளே கண்டினியூ பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அடுத்தவங்கள பார்த்து நம்ம ஒரு நிமிஷம் அப்படி இருக்காங்களேன்னு நினச்சிட்டோன்னா நம்ம ஜீரோலேயே தான் இருப்போம். நிறைய வீடியோவில் ஆல்ரெடி முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? முதலாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மைண்டை நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணுங்க. நம்ம நினைப்போம், ஆனால் கண்டிப்பாக அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும். ஒரு சில நேரத்தில் நம்ம மண்டைக்குள்ளே ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். இது அப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ. அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். அதுவும் நிறைய பேர் சீரியல்லாம் பார்த்து நிறைய மைண்டுக்குள்ளே தப்பான சிந்தனைகளை கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது சீரியல்லாம் பார்க்காதீங்க, ஏன்னா அதில் நிறைய நெகட்டிவ்ஸ் தான் சொல்லி காமிப்பாங்க. அதே மாதிரி நம்ம லைஃப் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பல சிந்தனைகள் வந்துட்டு போகும். அதனால் அதெல்லாம் வெறும் நாடகம் மட்டுமே தவிர லைஃப்பில் அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. ஸோ நம்ம லைஃப்பில் முதலாவது நம்ம எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லணுங்க. நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கு என்னைக்காவது யாராவது நன்றி சொல்லியிருக்கோமா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக நன்றி சொன்னவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ எத்தனை பேருன்னு எனக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சுவாசிக்கிற காற்று கடவுள் கொடுத்தது விலையே சொல்லவே முடியாது. அதுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு காற்றை நம்ம இலவசமாக சுவாசிக்கிறோம். அதுக்கு செடி கொடிகள் காரணமாக இருக்குது, அழகான பூக்கள் கொடுத்துருக்காங்க, அழகான நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சுவாசிக்கிறதுக்கு காற்று, தண்ணீர், நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இலவசமாக நிறைய பொருட்கள் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்மளால் இது வாங்க முடியலை, நம்மளால் இது சம்பாதிக்க முடியலைன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு நிமிஷம் அந்த காற்று இல்லைன்னா நம்ம உயிரே இருக்காதுங்க. இதுதான் உலகம். அதனால் அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு இது கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி சொல்லிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு தேவையானது கண்டிப்பாக நம்மளை அடையும். அதுவும் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஒரு பேப்பரோ ஒரு பெண்ணோ எடுத்துக்கோங்க. டெய்லி உங்களால் எழுத படிக்க தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக ஒரு பேப்பரில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். நான் இன்றைக்கி நல்ல பலத்தோடு இருக்கேன், அதுக்காக நன்றி. நான் இன்றைக்கி தூங்கி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்டில் எழுந்திரிச்சிருக்கேன், அதுக்காக நன்றி. நான் இன்றைக்கி நல்ல ஒரு செடி கொடிகளை பார்க்க என் கண் பார்வை தெளிவடைஞ்சிருக்கு, அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் இருக்கிற இந்த வாஷிங் மிஷினுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு இதுக்கும் நம்மக்கிட்ட இல்லாத பொருளை தான் நம்ம தேடுறோமே தவிர வெளியே பார்த்து அடுத்தவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட அது இருக்கே அப்படின்ற அந்த எண்ணத்தை கொண்டு வரும். நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் எத்தனையோ பேர்கிட்ட இல்லை. அதனால் அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லும் பொழுது இயற்கை நம்மளுக்கு தேவையானதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பவர் வாய்ந்த இந்த உலகம் தாங்க. அதனால் நம்மளுக்கு தேவையானதை நம்ம கேட்குறத விட நம்ம கொடுத்துருக்கிற பொருளுக்கு நன்றி சொல்லி பாருங்கள். நம்ம தேவையான பொருள் நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்து அடையுங்க. இதை ஒரு 30 days நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். எப்போவுமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அடுத்தவங்க கார் வச்சுருக்காங்க, அடுத்தவங்க அழகான ட்ரெஸ்ஸு போடுறாங்க, அடுத்தவங்க அழகான நகைகள் போடுறாங்க, அடுத்தவங்களுக்கு அழகான கணவர் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தவங்க நம்ம பார்க்குறனால நம்ம லைஃப்பை நம்ம பார்க்குறதையே மறந்துடுறோம். ஸோ அடுத்தவங்கள ஒப்பிட்டு நம்ம லைஃப்பை நம்ம வியூ பண்ணுறத விட நம்ம லைஃப்லேருந்து அடுத்தவங்கள வச்சு வியூ பண்ணி பாருங்கள். எனக்கு என் வீட்டில் இவ்வளோ பொருள் இருக்கா, அடுத்தவங்கக்கிட்ட அந்த பொருள் இல்லை, இதற்காக நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டாமல் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையானது நம்ம கேட்காமையே மிராக்கல் நடக்குங்க. இதுதான் உண்மையான ஒரு பவர்ஃபுல்லாக வாய்ந்த ஒரு உலகம் அதுதான். ஆனால் நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு உடம்புலாம் வலிக்குதே, நம்மளுக்கு காய்ச்சல், நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி தலைவலி வருது, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்மளுக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் கண் பார்வை இல்லாமல் இருக்காங்க, எத்தனையோ பேர் நடக்க கால் இல்லாமல் இருக்காங்க, ஏன் எத்தனையோ பேருக்கு சாப்பிட சாப்பாடும் போடுற ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்காங்க, எத்தனையோ பேருக்கு அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி நம்ம பார்க்காம அடுத்தவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்ற அந்த சிந்தனையை நம்ம தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு நம்மளையே நாம் வருத்திக்கிறோம். தயவு செய்து நம்மளை நம்ம வருத்திக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் தான். ஸோ நம்ம எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக பதிய வச்சிட்டோன்னா நம்ம மனசில் நம்மளுக்கு தேவையானது நம்மளை தேடி வரோங்க. அப்போது நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்றிலிருந்து, குடிக்கக்கூடிய நீர்லேருந்து, நம்ம பார்க்கக்கூடிய கண் பார்வையிலிருந்து, நம்ம அழகான நேசிக்கக்கூடிய அந்த பூக்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், இது எல்லாத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அப்போது அந்த நன்றி சொல்லும் பொழுது இன்னும் நம்மளுக்கு தேவையானதை நம்மக்கிட்ட வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குங்க. இயற்கைன்றதும் உண்மைதான், கடவுள்னும் சொல்லலாம். அதனால் நம்ம கடவுள்கிட்ட கேட்குறது நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தம் அறிஞ்சிட்ருப்பீங்க. நம்ம இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணுறோன்னா என்னென்னு பண்ணுவோம், எனக்கு எவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இந்த கடனை அடையணும் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்போம். அப்படி கேட்கக்கூடாதுங்க. நம்மளுக்கு தேவையான பணம் என்கிட்ட எனக்கு வந்து அடையணும் அப்படின்னு கேட்டு பாருங்கள், அந்த பணம் நம்மளை தேடி வரும். ஸோ எப்போவுமே எல்லாவற்றிற்கும் நம்ம பாசிட்டிவாக நினைக்காம நெகட்டிவாகவே நினச்சிட்ருப்போம். ஸோ நீங்கள் கேட்குற அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள் பவர்ஃபுல்லானதுங்க. அதுபோல் நிறைய பேர் வார்த்தைகளால் சொல்லுவோம், அவன் நல்லாவே இருக்க மாட்டான், அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அப்படி சொல்லக்கூடாது. நல்லா இருக்க மாட்டான்னு சொன்னாலே நல்லாவே நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும், என்னை சபிக்கிறாங்களா, என்னை காயப்படுத்துகிறாங்களா, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ நம்ம வாயில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்குங்க. இந்த செடி கொடிகளுக்கு கூட உயிர் இருக்குது. ஸோ உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும்னா இப்படி சின்ன சின்ன செடி கொடிகளை வீட்டில் வச்சு அதை பார்த்து ரசிங்க. இந்த ஒவ்வொரு மொட்டுக்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது ஒவ்வொரு நாளும். அது அதனுடைய கடமையை கரெக்டாக செஞ்சிட்ருக்கு. நம்ம அந்த பூக்களை பறித்து ஈஸியாக வச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அந்த பூக்களுக்கு ஒரு நாள் நன்றி சொல்லியிருப்போமா, இந்த பூக்கள் எனக்காக இன்றைக்கி பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி நன்றி சொல்லுவேன். ஸோ இது போல் நம்ம எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்ல பழகிட்டோன்னா நம்மளுக்கு தேவையானது நம்மக்கிட்ட வந்து அடையும். ஸோ இனி தயவு செய்து இது இப்படி இருக்குது, இது இப்படி நிறைய அதிகமாக இருக்குது, இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட நம்ம எப்படி இருக்கோன்னு யோசித்து நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டோன்னா நம்ம லைஃப் உண்மையிலேயே சூப்பராக இந்த செடிகளை போல் பச்சை பசேல்னு தலைன்னு நம்ம லைஃப்பும் சூப்பராக ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்க. நான் சொல்லிருந்து எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சு இருக்கும். அந்த நம்பிக்கையோடு தாங்க நான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட்
நிறைய பேர் வீட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஃபீலிங்கை விட்டுருங்க. அதுபோல் கணவர் தவறான பாதையில் போகிறாங்க, என் பேச்சே கேட்க மாட்றாங்க, எனக்கு பிடிக்காத செயல் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருந்தாலுமே நான் சொல்லக்கூடிய இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் நல்ல கணவர் தாங்க அப்படின்னு நீங்கள் மைண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஏற்றுக்க ஆரம்பிங்க. உங்கள் கணவரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் உங்கள் கணவருக்கும் உங்களை பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக பிடிக்காமல் எந்த கணவன் மனைவியும் ஒன்றா வாழ முடியாதுங்க. அப்படி வாழ்கிறீங்கன்னா உங்கள் கணவனுக்கும் உங்கள் மனைவிக்கும் 2 பேருக்கும் பிடிச்சி தான் வாழ்கிறீங்க. நிறைய பேர் குழந்தைங்களுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைங்க, குழந்தைங்கள மேலோட்டமாக தான் உங்கள் வாய் சொல்லுதே தவிர ஆள் மனசில் உங்கள் கணவரை பிடிக்காமல் யாருமே வாழ்கிறது கிடையாது. அப்படி வாழ்கிறீங்கன்னா அது நீங்கள் சொல்கிற பொய்யா மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்காக வாழ்கிறீங்க அப்படின்றத விட உங்களுக்காக நீங்கள் வெளியே போனால் தனிமையாக இருக்க முடியாது, என் கணவரை விட்டு இருக்க முடியாது, அந்த சிந்தனை உங்கள் ஆள் மனசில் இருக்கான்னு நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா கணவன் மனைவின்றது ஒரு பிரியாத ஒரு பந்தம். அந்த பந்தத்தை நம்ம தாங்க காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். குழந்தைகள் காரணமாக வச்சிருக்கிறது கடவுள் கொடுத்த ஒரு இணைப்புங்க அது. ஏன்னா இந்த போல் சண்டைகள் வந்தால் நம்ம கணவன் மனைவி பிரிஞ்சிடக்கூடாது. குழந்தைகள் ஒரு லாக்கர் போல் நம்மளுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஸோ எப்போவுமே கணவன் மனைக்குள்ளே சண்டை வந்தால் ஒரு யோசனை வரும், ஏண்டா இவங்களை கல்யாணம் பண்ணும், ஏண்டா நம்மளுக்கு இப்படி ஒரு லைஃப்னு. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. இந்த லைஃப் கிடைக்காத எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் எப்போவுமே நம்மளுக்கு கிடைச்சதை நன்றி சொல்லணும்னு நான் முதல்லே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கணவர் கெட்ட கணவராக இருந்தாலும் என் கணவருக்காக நன்றின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கான கணவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுவாங்கங்க. ஏன்னா நான் அனுபவித்த ஒரு பதிவு தான் இது. அதாவது நம்ம கணவர் எப்படி இருந்தாலும் நல்ல கணவராக மாறுவார் அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். நல்ல கணவராக மாறுவாங்க. அதுபோல் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்களா, என் கணவர் ட்ரிங்க்ஸை விட்டுட்டாரு, அதாவது குடிப்பழக்கத்தை விட்டுட்டாங்க, என் கணவர் என் பேச்சுக்கு மரியாதை தராங்க, என் கணவர் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் கணவர் மாறுவாங்க. உங்கள் குழந்தைங்களும் உங்கள் சொல் பேச்சு கேட்கணுன்னா என் குழந்தைங்க என் பேச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய விளாக்குள்ளே வந்துடுவோம். எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும் இல்லையா, பாசிட்டிவாக நினைங்க. எங்கள் லைஃபு இப்படி தாங்க போயிட்டுருக்கு. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நாங்கள் ஃபேமிலியாக தான் போவோம். எப்போவுமே சிங்கிளாக போனது கிடையாது. இது வரைக்கும் மேரேஜ் ஆகி காட் கிரேஸ் தான் சொல்லணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு நல்லதும் சொல்லி கொடுக்கணும், கெட்டதும் சொல்லி கொடுக்கணுன்றது எங்களுடைய ஒரு மைண்ட் தாட்டு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நல்ல விஷயங்கள் போகிற இடத்துலையும் கூப்பிட்டு போவோம், டெத்து இருந்தாலும் கூப்பிட்டு போவோம், திருவிழானாலும் கூப்பிட்டு போவோம், கல்யாண வீடுனாலும் கூப்பிட்டு போவோம். எல்லா நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களும் குழந்தைங்களுக்கு காமிக்கணுங்க. அப்போ தான் நாளை தினத்தில் குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். அவ்வளோதான். ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டின்னரும் அப்பாடான்னு வெளியே உட்காந்துட்டோம். சோஃபாலே உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அப்புறம் உள்ளேயே வீட்டுக்குள்ளே போனோம். அவ்வளோதான். இப்படி தான் எங்கள் லைஃப்பும் ஹாப்பியாக காட் கொடுத்த கிஃப்டாக போயிட்டுருக்கு. ஆனால் எங்கள் லைஃப்லேயும் எப்போவுமே சண்டையே வராதுன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. எங்கள் லைஃப்லேயும் சண்டை வரும். சண்டை வர கணவன் மனைவி தான் உண்மையான ஒரு பந்தம்னு சொல்லலாம். ஏன்னா சண்டை வரலனா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒளிவு மறைவோடு தான் போகுது அப்படின்றது தான் ஃபேமிலிக்கான ஒரு வியூ சொல்லலாம். ஸோ நல்லபடியாக நாங்களும் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் என் லைஃபுக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய லைஃபுக்காக எல்லாத்துக்குமே காட் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் சொல்லி உங்களுக்கான பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கலாம். பாய்.